அடிக்க சொன்னது திருமாவளவன் தான். பிசிஏ கட்சி திருமாவளவன் தான் அடிக்க சொல்றாரு. அவர் போய் கார்ல கிளாஸ் இறக்கிட்டு பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு, பாத்து அவர் இந்த மாதிரி விஐபி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. வந்தோடனே அந்த குண்டாஸ் இருக்காங்க, அவங்க பின்னாடி இந்த கார்ல இந்த குண்டாஸ் என்ன பண்றாங்க, அவர் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் அடிக்க சொல்லி அனுப்புறாரு. இவங்க வந்து வண்டியை பிடிச்சி தள்ளி தூக்கி அடிச்சு ரோட்ல தூக்கி அடிச்சு அவர் பின் தலையிலையும் கழுத்துலையும் போட்டு அடிச்சு நெஞ்சில காலில் எல்லாத்தையும் ரெட்டி உடைச்சு போலீஸையும் அடிக்கிறாங்க. அங்க இருந்து இது பண்ற போலீஸையும் அடிச்சு கூட்டு போயிடுறாங்க. பார் கவுன்சில் உள்ள போய் யாரையும் ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு பார் கவுன்சிலோட ஒரு பாதுகாப்பு இல்ல. ஒரு வழக்கறிஞர் அவர் ஹைகோர்ட் வராரு, ஒரு கேஸ் விஷயமா இருந்தா கூட அவர் பார் கவுன்சில் தான் அவங்களோட பாதுகாப்பு. அந்த பார் கவுன்சிலுக்கே பாதுகாப்பு இல்ல. பார் கவுன்சிலோட வரவருக்கு பார் கவுன்சிலே பாதுகாப்பு இல்லைன்னா அது என்னதான் பண்றதுன்னு புரியல. ஒரு அட்வொகேட்டுக்கு பார் கவுன்சிலோட பாதுகாப்பு. குண்டாஸ் உள்ள வந்து ஒரு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னா உள்ள வந்து அடிக்கலாமா? பார் கவுன்சில் அடிக்கலாமா? மற்ற பார் கவுன்சில் தான் கேட்ட பூட்டிட்டாங்களே. அவர் வந்து தட்டி அடிச்சு உடைக்கும் போது கேட்ட பூட்டிடுறாங்க. பார் கவுன்சில் மற்ற வழக்குகள் சேர்ந்து கேட்ட பூட்டிடுறாங்க. அடிச்சது இப்ப வரைக்கும் யாருன்னே தெரியல. என்ன சொல்றாங்கன்னா பிசிக்கு அந்த கார்ல வந்தாங்கல்ல, பின்னாடி இந்த கார்ல 3 கார்லயும் வந்தவங்க தான் இறங்கி அடிக்கிறாங்க அவரை. என் பேர் விமல்குமார். ரொம்ப சீரியஸா இருக்காரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. தலையிலயும் நெஞ்சிலையும் ரொம்ப பலத்த காயம் பட்டிருக்குன்னு இருக்காங்க டாக்டர். ஸ்கேன் எடுக்க ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு கூட்டு போயிருக்காங்க. வழக்கு பதிவு என்ன பண்றாங்கன்னா போலீஸ் இப்ப வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கூட வாங்க மாட்டாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்க போலீஸ் இப்ப வரைக்குமே. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி காட்டுறாங்க, காட்டுறேன் பாருங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியோட எவிடன்ஸ் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட சார் நாங்க ஒரு வழக்கறிஞர். எங்களுக்கே இப்படின்னா இல்ல வழக்கறிஞரா இருக்கோம் நாங்க. எங்களுக்கே இந்த நிலைமைனா இன்னும் பப்ளிக் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. வழக்கறிஞர் வந்து ஒரு தாக்கப்பட்டிருக்கு, அது ஒரு புகார் கொடுக்குறோம். அந்த புகார் கூட வாங்கி ரிசீவ் பண்ணி ஒரு சிஎஸ்ஆர் கூட போட்டு தர மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு பிரஷர் வரும், எனக்கு பிரச்சனை ஆயிடும், நான் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டேனா. தாக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருந்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. எந்த போலீஸ் சரிங்களா, காம்ப்ரமைஸ் தான் பேசுறாங்க. எல்லாரும் சமாதானமா பண்றாங்க. இப்போ வந்து தாக்கப்பட்டவர் வந்து இல்ல யாருமே பிடிக்கல. இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணல. அவரையும் சிஎஸ்ஆரே போட்டு தர மாட்டாங்க. புகாரே வாங்க மாட்டாங்களே அவங்க தான். அவரு திருமாவளவன் தான் சொல்றோம். அவர் கூட வந்து ஒரு மட்டனாபுரத்துன்னு சொல்றோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து யாரும் தெரியாது. அது தெரியல சார். அது பேர் இருக்கிறதுனால எதுக்குமே நம்ம என்ன சொன்னாலுமே ரிசீவ் பண்ண மாட்டாரு சார். அவரு இன்ஸ்பெக்டர் ரிசீவ் பண்ணாதானே பண்ணணும்ல. ரிசீவ் ஒரு பொதுமக்கள் நார்மல் ஒரு மாமர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரிசீவ் பண்ணணும் தானே சார். நான் அட்வொகேட் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதை ரிசீவ் பண்ண மாட்டேன். கம்ப்ளைண்ட் காப்பி இருக்கு, நானும் உங்களுக்கு பாருங்க வீடியோல காட்டுறேன் பாருங்க. கம்ப்ளைண்ட் காப்பியை இதான் கம்ப்ளைண்ட் காப்பி. அதை ரிசீவ் பண்றது கூட அவ்வளவு யோசிக்கிறாரு அவரு போலீஸ். இந்த கம்ப்ளைண்ட் காப்பி ரிசீவ் பண்ணி வாங்குறதுக்கு அவ்வளவு யோசிச்சு நிக்கிறாங்க. அப்படியே நாங்க வாங்க மாட்டோம், எங்களுக்கு ஆளுங்கட்சி